ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம இன்னொரு அருமையான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைல்லே நம்ம டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு. நான் சொல்ல போகிற அப்ளிகேஷன் வந்து இப்போ பிஸ்னஸ் மேன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க, இனிமேல் பண்ண போகக்கூடியவங்க, ஹையர் செகண்டரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு வந்து எப்போவுமே காலேஜுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செராக்ஸ் ஷாப்பு அல்லது ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரௌசிங் சென்டர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதை வந்து டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறது வந்து அவங்க வந்து ரொம்ப ஏர்ன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புறது, அதாவது மெயில் அனுப்புறது. ஏன் இப்போ ஜாப்ஸ் சர்ச் பண்ணக்கூடிய மக்களுக்கு கூட அப்பப்போ தேவைன்னா ஒரு ஜாப்போ ஒரு இமெயில் அனுப்புகிற போது கூட வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு இமெயில் அனுப்பும்போது கூட ப்ரௌசிங் சென்டர்லேருந்து ஒரு பேப்பர் ஸ்கேன் பண்ணுறது கூட கிட்டத்தட்ட 5 ரூபாலேருந்து 7 ரூபா வரை ஏர்ன் பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு மொத்தமாக அந்த சாஃப்ட்வேரே அந்த அக்கௌண்ட் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 சர்டிஃபிகேட்டு, ஒரு ரெஸ்யூமோ, ஒரு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கே வந்து ப்ராசஸ் சென்டருக்காரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுறான். அந்த மாதிரி இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை எதுக்கெல்லாமோ யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு, அதாவது ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஸ்கேனராட்டு நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், கேம் ஸ்கேனர் அப்படின்னு. அதுவும் நல்ல ரீச் ஆகிடுச்சு. இப்போ அதே வரிசையில் இப்போ நான் சொல்ல போகிற அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஜீனியஸ் ப்ளஸ் அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலாக ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் பேட் பண்ணி வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர். நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண லிங்க் நான் மேலே கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக இது இந்தியா ரூபாயோட மதிப்பு 500 ருபீஸ் கிட்ட ஆகும். நான் அந்த சாஃப்ட்வேர் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜீனியஸ் ஸ்கேன் ப்ளஸ் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக நான் இதை ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்காக திருப்பி அது ஒரு கோடோட ஸ்கேன் பண்ணி காட்டி தரேன். இதில் செட்டிங்ஸில் நீங்கள் போய் இந்த 3 புள்ளி இருக்குல்ல, டாட்ஸ், இந்த டாட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இமேஜ் குவாலிட்டியில் முதல்ல மீடியமில் இருக்கும், அது நீங்கள் ஹையில் மாற்றிடுங்க. மாற்றிக்கிட்டு மேலே அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே எதுவுமே பெருசாக சொல்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஒரு டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும், ஒரு பேப்பர் அல்லது சிவி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமரா பட்டன் இருக்குல்ல, அந்த கேமரா பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஸ்கேன் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்படி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிராப் பண்ணணும். இந்த 4 லைன் இருக்குல்ல, அந்த 4 கார்னர்லையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை அப்படியே கிராப் பண்ணிக்கிட்டு இந்த கிராப் பண்ணி இந்த 4 கார்னர் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர் லைன், இந்த 4 கார்னரையும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு 4 கார்னரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து கிராப் ஆயிடும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகி வந்துடும். கொடுத்துக்கிட்டு டிக் மார்க்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகி அது ஒரு ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஸ்கேனில் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லலாம், இது வந்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு. ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பினீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அது நல்ல குவாலிட்டியில் இருக்காது. அது வந்து ஏன்னா வந்து நீங்கள் அனுப்பிடுவீங்க, ஆனால் வந்து அது ரிசீவ் பண்ணுற கம்பெனியில் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது நல்ல குவாலிட்டியில் இருக்கணும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். ஏன்னா நானும் அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஜாப்பில் தான் இருக்கிறதுனால எனக்கே தெரியும், அதை வந்து நாங்களாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். கிளியராக ஸ்கேன் பண்ணி அனுப்பி டாக்குமெண்ட் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எல்லாருமே வந்து எந்த ஆஃபீஸ்லையுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இது மக்களுக்கு வந்து மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக ஒரு ஸ்கேனர் அப்ளிகேஷன் இருக்க வேண்டியது கம்பல்சரி. இப்போ வந்து வாட்ஸ்அப்பு, வைபர்லாம் எப்படி வச்சுருக்கீங்களோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, பிஸ்னஸ் மேன்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க மொபைலில் வந்து ஒரு ஸ்கேனர் அப்ளிகேஷன் வச்சுருக்கிறது வந்து கம்பல்சரி. இப்போ நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை எனக்கு பிடிஎஃப் ஃபைலில் ஃபார்வர்ட் பண்ணணுமா இல்லை ஜேபக் ஃபைலில் ஃபார்வர்ட் பண்ணணும்னு கேட்கும். இப்போ நான் பிடிஎஃப்பில் வேணும்னா பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கணும், ஜேபக்கில் வேணும்னா ஜேபிஜியில் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆக்சுவல் சைஸ், ஃபைல் சைஸ் இப்போ ரெடியூஸ் பண்ணி அனுப்பணுமா இல்லை இப்படி இந்த ஆக்சுவல் சைஸில் இருக்கட்டா அப்படின்னு கேட்கும். உங்களை ரெடியூஸ் பண்ணி அனுப்பணுமா, அந்த ரெடியூஸ் பண்ணல ஃபைலில் நீங்கள் சைஸை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சைஸ் கிளாரிட்டி கம்மியாகும். ஆக்சுவலாக அது ஆக்சுவல் சைஸில் இருக்கட்டும், அப்போ தான் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு உங்கள் ஜிமெயில் எப்போவுமே ஆக்டிவில் தான் இருக்கும். ஜிமெயில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிமெயில் அது அட்டாச் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக, பிடிஎஃப்ல ஜேபக்கில் அட்டாச் ஆகிரும். அப்புறம் ஜிமெயில் 2ல் வந்து உங்களுக்கு யாருக்கு அனுப்பணுமோ, எந்த கம்பெனிக்கு அனுப்பணுமோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் எடுத்துகிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹை குவாலிட்டியில் சென்ட் ஆகும். இதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மெயில்
ஷாப்புக்கு போய் ஒரு இன்டர்நெட் ஷாப்புக்கு போய் க்யூவில் நின்றுக்கிட்டு அந்த ஆள்கிட்ட நின்று டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பேசிக்கிட்டு நிற்க வேண்டிய எந்த ஒரு வேலையுமே இருக்காது. ஆக்சுவலாக இது வந்து முக்கியமாக கேர்ள்ஸு இந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பிஸ்னஸ்மேன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்கிறேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் சொல்லி தந்துடுறேன். சரியா? ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். யாருமே தயவு செஞ்சு இது ரிட்டர்ன் மெசேஜ் அனுப்பாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நான் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? அது மாதிரி உங்கள்ட்ட ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸில் ஆண்ட்ராய்டு சூப்பர் ஸ்டார்ஸ் ANDROID சூப்பர் ஸ்டார்ஸ் தட்டிட்டிங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ அதில் நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சி ஃபர்ஸ்ட் இருக்கும். சி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேஜில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுகளும் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம பேஜில் போட்ட எல்லா போஸ்டரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம பேஜில் போட்ட எந்த போஸ்டரும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி நம்ம பேஜில் போடுற போஸ்ட்டுகள் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். நம்ம பேஜில் ஒரு போஸ்ட்டோ அல்லது ஒரு வீடியோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம விவரமாக போட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். என்ன இருக்குல்ல, இதை மாதிரி இந்த டவுன்லோட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அல்லது வீடியோ பற்றி சொல்கிறோம்னா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டவுன்லோட் லிங்க்னு சொல்லி 2 லிங்க் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் லிங்க் 1, டவுன்லோட் லிங்க் 2 அப்படின்னு. அந்த டவுன்லோட் லிங்க் 1 நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு வரும். அதுக்கப்புறம் 5 4 3 2 1 0 செகண்ட் வெயிட் பண்ணணும். அந்த 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் தி சைடுன்னு பட்டன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேஜை வந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணணும். இப்படி 2 விரல் வச்சு இழுத்து விடணும். அது பேர் தான் ஜூம் பண்ணுறது. இப்போ நீங்கள் இழுத்து விடணும், இப்படி ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த டிக் மார்க் இருக்குல்ல, அந்த டிக் மார்க் நீங்கள் எடுத்து விடணும். அன்டிக் பண்ணி விட்டுட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்குது. நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிற இன்னொரு டவுன்லோட் பண்ணுற லிங்க் 2வும் அதே மாதிரி தான். இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல ஒரு ப்ளேஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.